அப்படிங்கிற விஷயமா இருந்தா எந்த அர்த்தராத்திரையும் நான் ராதாரமணனை கூப்பிடுவேன். சார் கூப்பிடுவேன், சார் என்ன சார் இப்படி நடக்குது, அம்மா அசோசியேஷன் அப்படிலாம் பண்றாங்க சார், இங்க வந்து அப்படிங்களா, இது ஒரு கவனத்துக்கு வரல ஊர்வசி, அடுத்த ஜனபாடி மீட்டிங்ல நான் சொல்லுவோம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஊர்வசி பேர் கம்ப்ளைண்ட் மாதிரி சொன்னாங்க, அதை நம்ம வந்து அது சரி பண்ணணும். நான் போனாலும் போகலைனாலும் நான் போனால் நீங்களே சொல்லிடுங்க, நீங்கள் உங்களுக்கு மாதிரி ஃபீல் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ நமக்காக ஏற்பட்ட சங்கம் உங்களுக்கு தெரியும். 97 98 ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட சினிமாவே ஸ்தம்பிச்சு போச்சு, ஒர்க்கே நடக்கல. லைஃப் பாய் சமூகத்தில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வேலை இல்லாமல். இப்படி பெரிய ஒரு பிரச்சனை நடந்து அன்னைக்கு யூனியன் ஒன்று ஆரம்பிக்கணும்னு எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபெஸ்டிவலில் வச்சாங்க. எல்லாரும் போனோம், ஏன்னா எல்லாருமே நாங்கள் நண்பர்கள். தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ சில பேரோட நல்ல நட்பு இருக்கலாம், பட் பொதுவாக பார்க்கும்போது நாங்கள் எல்லாமே ஒன்றா வேலை செய்கிறவங்க. என்னைக்கும் ஒன்றா வேலை செய்யணும், ஒன்று பார்க்கணும், போகணும், வரணும் இல்லையா? ஸோ எல்லாரும் போனோம், யூனியன்ல எல்லாம் சேர்ந்தோம். பட் எந்தவித பிரயோஜனமும் இல்லையே, இந்த 1.5 வருஷமா சினிமா இப்படி நிற்குது, எந்த முயற்சியும் இல்லைன்னு திரும்ப மறுபடியும் சங்கத்துக்கே போனோம். திடீர்னு சடனாக அதுக்கான ரியாக்ஷன் கிடைச்சி போச்சு, இம்மிடியா ஸ்ட்ரைக்கு சரியா போச்சு, பத்து வேலை ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம நம்பிக்கை அதுதானுங்களே. நாங்கள் இப்போ வந்த காலத்துல இருந்து ஒரு நடிகர் சங்கம் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். இப்போ கூட்டு குடும்பங்கிற சமாச்சாரமே போய் நியூக்ளியர் ஃபேமிலி வந்ததுக்கு காரணமே ஒருத்தர் வந்து தலைவராக இருக்கிறா, அவன் முடிவு எடுக்கிறான்றது புது தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோவம் வரும். அப்பாவை திட்டிக்கிட்டு அம்மாட்ட சொல்லுவாங்க, அப்பா என்ன எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அண்ணா திட்டிட்டு தம்பி போய் அப்பாட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய இது ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு ஆர்டிஸ்டுகளுக்குள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இது என்ன பிரச்சனை, எதனால, பல குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். பட் இது ஏன் மேடை போட்டு சொல்லணும், இது ஏன் நேரடியாக அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது? இல்லை நேரடியாக எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கம் இருக்கு, அதுக்குள்ள வந்து 10 பேர் ஒருத்தர் பக்கம் அடிச்சுக்கிட்டு பேசியிருக்கலாமே. அது மேடை போட்டு ஏன் பேசணும்? நடிகர் சங்கத்துல சண்டை நடக்குதுன்னு ரேஷனா நிறுத்த போறாங்க அரசுல. அவன் நடிகர் சங்கத்தில் அவங்க இப்படி இருப்பாங்க, விஷயம் வந்து இப்படி பேசுறாரு, நாசம் இப்படி பேசுறாரு, ராதாரம் இப்படி பேசுறாங்கப்பா. ஸோ இன்னைக்கு ரேஷன் அவ்வளோதான்ப்பான்னு யாருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? நடிகர் சங்கத்து பிரச்சனைகளுக்கு நடிகருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம், வேற யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நடிகர் வீட்டில் சாவு நடந்தா நடிகர்கள் யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு தான் ஆளுங்க பார்க்க வருவாங்களே தவிர, ஐயோ நடிகர் செத்து போயிட்டாங்க வரணும் எத்தனை பேர் இருக்காங்க? எங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேரடியாக போய் நான் வந்து ஏன் மேடம் நீங்க இது மாதிரி பண்ணீங்க, எதுக்கு இது மாதிரி பண்ணீங்க, அவங்க வீட்டுக்கு போல வராதேன்னு சொல்றாங்களே கிடையாது. அதை விட்டுட்டு இப்படி பண்றாங்களேங்கிற வருத்தம் தானே ஒழிய இவங்க தரப்பா அவங்க தரப்பானெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க மீட்டிங் கூப்பிட்டுருந்தாலும் நான் போயிருப்பேன், இதையே தான் அங்கேயும் பேசியிருப்பேன். இன்னைக்கு என்ன கூப்பிட்டது வந்து இவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்துட்டு இருக்க உங்களுக்கு நியாயம்னு பண்றதை நீங்க பேசுங்க, எங்களுக்காக எல்லாம் நீங்க பேசவே வேண்டாம்னு சொன்னாங்க என்கிட்ட. அதனாலதான் உங்களுக்கு என்ன நியாயம் வேணும், நமக்கு நம்ம அபிப்பிராயம் பேசுறதுக்கு ஒரு மேடம் நமக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்கு கூப்பிட்டாங்க, அதனால வந்தேன், அதனால மட்டும்தான் பேசுறேன். எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அடிப்படை உறுப்பினருக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. நில்லுங்க, நீங்க தாராளமா நின்னுக்கங்க. நான் இப்ப நாளைக்கு தலைசாட்ட நேரம் சொல்றேன், சார் தலைவராக இருந்த நான் தான் சார் நிற்க போறேன் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது, ஓட்டு போடட்டும், நீங்க ஜெயிங்க, நான் ஜெயிக்கிறேன் இல்லையா? அதானே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட் டைம் எலெக்ஷனே வேண்டாம், இந்த மாதிரி எலெக்ஷன் ஆரம்பம் அதுக்கான செலவுகள் வேண்டாம், எல்லாரும் அந்த ஊர்ல வேலையில இருப்பாங்க, நிறைய சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லா ஊர்லயும் போய் வேலை செய்யறவங்க, அந்த தொந்தரவுகள் வேண்டாம். உங்களுக்கு இப்ப இருக்கிற பேனல் மேல நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா எழுந்து நின்று உங்க ஆதரவை தெரிவிங்கன்னு சொன்னாங்க. யாரையுமே பர்சனலா கேன்வாஸ் பண்ணவே இல்லை, டிரான்ஸ்பரண்டான ஒரு சமாச்சாரம் ஜெனரல்பாடி கூப்பிட்டு சொன்னாங்க. இப்படி ஒரு முடிவில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில வந்து வந்துச்சு, உங்களை கூப்பிட்டு நாங்கள் இருக்கிறதா எல்லாரும் வந்துட்டீங்க, இதுல உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து திருப்தி இருந்தா நீங்க எழுந்து நில்லுங்க, மெஜாரிட்டி என்ன அபிப்பிராயம் அது மாதிரி தீர்மானம் அடிக்கலாம். முதல் நாங்க தான் ஒரு குரூப் எழுந்து நின்னோம், ஏன்னா இந்த நம்பிக்கைகள் கிடையாது, எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டினாங்களே. அன்னைக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்து நமக்கு முடியாதுன்னு பாதி பேர் எழுந்து போயிருந்தா அன்னைக்கு எலெக்ஷன் நடந்திருக்கும், எலெக்ஷன் ரெடியாக தான் இருந்தது, இன்னும் யாரும் சொல்லலை. ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லாவது படுத்து துப்பாடிங்க நம்ம மேலதான் விழும், அது மட்டும்தான் சொல்லணும். எலெக்ஷன்ல யாரும் நிக்கட்டும், யாரோ ஜெயிக்கட்டும், யாருக்கு போட்டு போட்டோம், அதெல்லாமே நம்ம உரிமைகள். நடிகர்கள் வந்து எந்த மேடை ஏறினாலும் அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தை பார்த்து தயவு செய்து அரசியல் மேடைங்கிற மாதிரி தவறா எடுத்துக்காதீங்க. சீசன் இருக்கிற வரைக்கும் தான் நீ, அதுக்கப்புறம் இடத்துல இன்னொருத்தன் வருவான், வந்துதான் ஆகணும், அது காலத்தினுடைய விதி. கைத்தட்டலை கேட்டு தயவு செய்து அப்படியே
இதாகி போய் பயங்கர மக்கள் தட்டுறாங்கன்னா அதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். உண்மையாக பேசியிருப்பாங்க. யாருக்கு வேணாலும் ஒத்து போடணும். பட் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். கலந்துனாதான் தெளிவு, இல்லைன்னா அது தெளிவுன்னு சொல்லிட்டு மேலே எடுத்து முடிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு கணக்கு கலக்கிறதுக்காக தான் நான் நினைக்கிறேங்க. பட் நம்ம ப்ரொடியூசர்ஸ், நம்ம டைரக்டர்ஸ், நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதானமாக போகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எப்படி அவங்க தரப்புலேருந்து வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் மரியாதை கொடுக்குறவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நமக்கு நாமே வந்து அசிங்கமாக பேசிக்க வேண்டாம். நமக்கு தான் அது அசிங்கம். ஆல் த வெரி பெஸ்ட்.